அல்லாஹ் அவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லும் போது தொழுகையாளிகளுக்கு கேடுதான், வயல் என்ற நரகம் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். முஹர்ரம் என்பது அது அல்லாஹ்வுடைய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரமதானுக்கு பின்னால் நோட்கப்படும் நோன்புகளில் மிகவும் சிறப்பான நோன்புதான் முஹர்ரம் உடைய நோன்பு. ஊருக்கு புதுசாக போறோம், அந்த ஊர் ஒத்துமையாக இருக்குதா இல்லையா என்பதை ஒரே ஒரு செயலில் பார்த்துக் கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹில் அபதியுல் அபத் அல் வாஹிதுல் அஹத் அல் ஃபர்துஸ் ஸமத் الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اتل ما أوحي إليك من الكتاب وأقم الصلاة إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. وقال تعالى أيضا: إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الدين النصيحة. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரியும் அல்லாஹுக்கே பலனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், ஈருலகத் தலைவர், எம் நெஞ்சில் நிறைந்த உயிரிலும் மேலான முத்தான முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரின் அடிச்சுவடுகளை அடியடியாய் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், அவர்களை பின்துயர்ந்த தாபிஊன்கள், அவர்களை பின்துயர்ந்த தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் மேலான அருளும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனது அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாட்களில் சிறந்த நாளான ஏழைகளின் பெருநாள் என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு முஃமினின் ஈமானை உறுதிப்படுத்தி ஊர்ஜீதப்படுத்தும் நாளாக அடையாளப்படுத்தப்பட்ட புனிதமிக்க வெள்ளிக்கிழமையுடைய நாளையிலே கடமைகளில் மேலான ஒரு கடமை ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஆரம்ப அமர்விலே அல்லாஹுடைய மாளிகையில் வீற்றிருக்கும்
எனது இஸ்லாமிய உறவுகளே, சுகமும் சுகண்டியும் போன்று சுமையும் சோதனையுமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வும் அவனது தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றார்களோ, பணித்திருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட விடயங்களை இயலுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், என்னென்ன விடயங்களை விட்டெல்லாம் தவிர்ந்து விலகி ஒதுங்கி வாழுமாறு எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம், அப்படிப்பட்ட விடயங்களை முடியுமான அளவு அல்ல, முற்று முழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்த், எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் முஸ்லிம்கள் என்ற பெயரோடு இந்த உலகத்திலே அல்லாஹ்வின் பிரதிநிதிகளாக அல்லாஹுடைய தீனை வாழ்க்கையில் அமுல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரு புது வருடத்தை இஸ்லாமிய கணக்குப்படி 1446வது ஹிஜ்ரியுடைய ஆண்டை, புது வருடத்தை முஸ்லிம்களாக நாங்கள் அடைய இருக்கிறோம், அதனை செழிப்புப்படுத்த இருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஹுத்பாவுடைய பிரசங்கத்தில் மிக பிரதானமான 2 விடயங்களை உங்களோடு ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது, இந்த முஹர்ரமுடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். முஹர்ரம் என்பது அது அல்லாஹுடைய மாதம் என்று சொன்னார்கள். வரலாறுகளின்படி ரபியுல் அவ்வல் தான் ஆரம்ப மாதமாக இருந்ததால் என்றாலும் முஹர்ரம் தான் ஒரு வருடத்தினுடைய முதலாவது மாதம். ஏன் அது முதலாவது மாதமாக ஆக்கப்பட்டது என்பதற்கு காரணம் சொல்லும் போது உலமாக்கள் எழுதுகிறார்கள், அதிகமான மக்கள் துல்ஹஜ்ஜுடைய மாதத்துல ஹஜ்ஜுக்கு போவாங்க. ஹஜ்ஜில போயிட்டு நிறைய அமல்கள் செய்து அதனுடைய கடைசி கூலியாக அன்று பிறந்த பாலகனை போன்று நாடு திரும்புவார்கள். ஒரு பரிசுத்தமான மனிதர் பாவங்கள் இல்லாம துல்ஹஜ்ஜுடைய மாதத்துல ஹஜ்ஜு செஞ்சுட்டு வாராரு, அவர் ஒரு புது வருடத்தை ஒரு பாவமற்றவராக அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் முஹர்ரம் முதலாவது மாதமாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் கியாமத்துடைய நாளுக்கு மிகவும் சமீபமான காலம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது, இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதுன். அரபு மொழியில் இக்தரப என்று சொல்வது ஒரு விஷயம் மிச்சம் க்ளோஸ் ஆவினா பாவிக்கக்கூடிய வார்த்தை தான் இக்தரப. கியாமத்துடைய நாள் மிகவும் சமீபமாகிவிட்டது. வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதுன். ஆனால் மனிதர்கள் ஒரு கூட்டம் அப்படி ஒன்று இருக்குதா அப்படின்ற நிலைமையில இருக்கிறார், மறதியிலே இருக்கிறார்கள். துனியா அவர்களை மறக்கடித்து வைத்திருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கியாமத்துடைய நாள் கிட்டவாகும் பொழுது, சமீபமாகும் பொழுது மஸ்ஜித் நிறைய மக்கள் தொழுவார்கள். ஏனைய காலங்களை விட மஸ்ஜிதுக்கு அதிகமாக மக்கள் வருவார்கள், தொழுவார்கள். ஆனால் உள்ளட்சமுடைய யாரும் அதிலே இருக்க மாட்டார்கள். அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் முதல் சஃபிலும் முனாஃபிக்குகள் தொழுதார்கள். அதனால் கியாமத்துடைய நாள் கிட்டவாகும் பொழுது அமல்கள் அதிகரிக்கும் தோற்றத்தை போன்று மஸ்ஜிதுகளும் நிறையும், மக்கள் தொழுவார்கள், உள்ளட்சம் உடையவர்கள் இருக்க மாட்டார்கள். தோற்றத்திலே முஸ்லிம்களாகவும் பேரிலே முஸ்லிம்களாகவும் நடத்தைகளில் அல்லாஹுக்கு மாற்றமான யூத நசராணிகளின் செயலிலே இருப்பார்கள். இந்த காலம் ரொம்ப பயங்கரமான ஒரு காலம். ஈமானை பக்கமெல்லாம் பறிகொடுக்கும் காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உங்களுடைய ஈமான்
நான் ஒரு முஸ்லிம் என்ற அந்த உணர்வை பாதுகாப்பது உங்களோட உள்ளம் கையில நெருப்பு தணலை வைத்துக் கொண்டிருக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அது மாதிரி ஒரு கஷ்டமான காலம்தான் அந்த காலத்தில் ஈமானை பாதுகாப்பது. அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே இருக்கிறோம். உலகத்திலே பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டிருப்பதற்கு ஒரே ஒரு இடம் மஸ்ஜித் மட்டும்தான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யூதர்களின் திட்டங்களுக்கு நாம் தலை சாய்த்து மார்க்கத்தை மார்க்கமாக மதிக்காமல் இருக்கும் காலங்களிலே இருக்கிறோம். இப்படிப்பட்ட இஸ்லாமிய உணர்வுள்ள காலங்கள் வரும்போது அதனை செவி சாய்த்து அதற்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும். முஹர்ரம் என்பது நம்முடைய புது வருடம். எப்படி ஒரு நியூ இயர் வரும்போது ஒரு செலிப்ரேஷன், அதே போல அதுக்கு உள்ள எல்லா கொண்டாட்டங்களும் செய்கிறோம், அதிலே நாமும் பங்கெடுக்கிறோம். முஹர்ரம் என்பது ஒரு முஸ்லிம் கொண்டாட வேண்டிய காலம். கொண்டாடுவது என்று சொல்லும் பொழுது இஸ்லாமிய பார்வை அதனை பயன்படுத்துவது. அந்த முஹர்ரமுடைய பொன்னான காலத்தை அமல்களை கொண்டு பயன்படுத்துவது. ஃபீஹா அர்பஅத்துன் ஹுரும். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன இத்தத்தஷ் ஷுஹூர். குர்ஆன் சொல்வது, குர்ஆனுடைய அடிப்படையில் ஒரு வருடம் என்பது 12 மாதம். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியத்துக்குரிய மாதங்களாக ஆக்கிறார். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த 4 மாதங்களிலும் அல்லாஹ்வுடைய மாதம் என்று வர்ணிக்கப்பட்ட ஒன்றுதான் முஹர்ரமுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானுக்கு பின்னால் நோட்கப்படும் நோன்புகளில் மிகவும் சிறப்பான நோன்புதான் முஹர்ரமுடைய நோன்பு. முஹர்ரமுடைய ஆரம்ப 10 நாட்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்களில் அமல் செய்தாலும் பன்மையான கூலி கிடைக்கும், பாவம் செய்தாலும் பன்மையான கூலி கிடைக்கும். எப்படி ஹரத்துக்கு போனால் அந்த புனிதமான பூமிக்கு போயிட்டு நன்மை செய்தாலும் அதற்கு பன்மையான நன்மை கிடைப்பதை போல அந்த பூமியில் இருந்து பாவம் செய்தாலும் அதே தண்டனை தான் கிடைக்கும், பன்மையான தண்டனை கிடைக்கும். அப்படி முஹர்ரமும் அல்லாஹுடைய மாதம் என்று சொல்லப்பட்ட அந்த மாதத்தில் பாவம் செய்தாலும் இரட்டிப்பான பன்மையான தண்டனை கிடைக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக, ஒரு மனிதனுடைய மாற்றத்துக்கு ஒரு காலம் தேவை. இன்றைக்கு ஒரு பயான் கேட்டால் என் மனசுல வரும், இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து இதை மாத்திக்கொள்ளும், நாளையிலிருந்து கேட்டதை அமல் செய்யணும். மனிதனுடைய மனது சொல்வது ஒரு காலத்தை, நாளை. அதே போன்று ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு காலம் தேவை ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பதற்கு. அதற்கு சிறந்த ஒரு காலம்தான் முஹர்ரமுடைய மாதம். வாழ்க்கையில் இருக்கும் பாவங்களை அடையாளம் கண்டு குறிப்பிட்டு அந்த பாவங்களை இல்லாமல் ஆக்கிக் கொள்ளலாம். அதே போன்று வாழ்க்கையில் புது புது அமல்களை, மார்க்கம் வழிகாட்டியிருக்கின்ற நல்ல அமல்களை நம்முடைய பழக்கங்களாக மாற்றிக்கொள்ளலாம். எனவே இந்த முஹர்ரமுடைய மாதத்தை, அதன் சிறப்புகளை சற்று நேரம் எடுத்து படிப்போம். ஒரு 20 நிமிடம் 30 நிமிடமான ஹுத்பாவில் அவ்வளவும் சொல்வது சாத்தியமல்ல. இது ஞாபகப்படுத்தும் ஒரு இடமாகத்தான் இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஹர்ரத்தில் ஒரு மாற்றத்தை எடுக்க வேண்டிய மிக பிரதானமான ஒரு விடயத்தை தான் நான் இன்று பேச இருக்கிறேன். உலகத்திலே வாழுகின்ற உயர்தரமான ஹை ஸ்டேட்டஸ்ல வாழக்கூடிய ஒரு மனிதராகவும் இருக்கலாம், அல்லது அன்றைய நாள் சாப்பிடுவதற்கு சாப்பாடு கூட இல்லாத மனிதராக இருக்கலாம். எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில 2 விடயங்கள் மிக பிரதானமாக இருக்கும், இலக்காக இருக்கும். நாங்க எல்லாரும் ஒவ்வொரு லெவல்ல பிசினஸ் செய்யறவங்களாக இருப்போம், அல்லது
வேறு வேறு வியாபாரங்கள் தொழில் செய்வர்களாக இருப்போம், முதலாளியாக இருப்போம், தொழிலாளியாக இருப்போம். இது எல்லாருக்கும் 2 நோக்கங்கள் இருக்கும். நீங்க செய்யற அவ்வளோ முயற்சியுடைய சமரி முடிவு நீங்க எழுதி பாருங்க, உங்களோட மனசுல கையை வச்சு பாருங்க. இந்த 2 விஷயத்துல தான் இருக்கும். ஒன்று, பிரச்சனைகள் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை. இரண்டாவது, கண்ணியமான வாழ்க்கை. சந்தோஷமான வாழ்க்கையும் கண்ணியமான வாழ்க்கையும் ஒன்றல்ல, இது வித்தியாசமானது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சந்தோஷமான வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது தன்னோடு இருக்கக்கூடிய குடும்பம், மனைவி, பிள்ளைகள், அண்டை வீட்டார்கள், நண்பர்கள், இவர்கள் என்னை அன்போடு பார்த்தால், அன்போடு பேசினால் அதுவே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாகும். கண்ணியமான வாழ்க்கை என்பது போகும் இடமெல்லாம் மக்கள் அவரை மதிப்பார்கள், அவருடைய பேச்சை அமுல்படுத்துவார்கள், அவர் மக்கள் மத்தியிலே ஒரு மஷூரா கேட்கப்படக்கூடிய ஒரு முத்தமனாக, மக்கள் மதிக்கக்கூடிய ஒருவராக இருப்பார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இதுல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. நான் கண்ணியமா வாழணும் என்பது சிலருக்கு தன்னை ஊர்ல கண்ணியமாக இருந்தா போதும். இன்னும் சிலருக்கு நான் படிச்சிருக்கிற படிப்புக்கு எனக்கு இந்த நாட்டிலேயே இப்படி ஒரு கண்ணியம் வேணும். இன்னும் சிலருக்கு எனக்கு உலகத்திலேயே இப்படி ஒரு கண்ணியம் வேணும். இப்படி ஒவ்வொருத்தருடைய லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் வித்தியாசமாக இருந்தாலும் கடைசி இலக்கு ஒன்றுதான், சமரி ஒன்றுதான். அவருக்கு நிம்மதியான கண்ணியமான ஒரு வாழ்க்கை தேவை. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஃபித்னாக்கள் நிறைந்த காலம். இந்த காலத்தில் சந்தோஷங்கள் புடுங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. கண்ணியம் இன்று கண்ணியமாக இருப்பார், ஒரே இரவில் அவர் மக்களால் இழிவுபடுத்தப்பட்டவராக மாற்றப்பட்டு விடுவார். திடீர்னு இவ்வளவு காலம் இவர் யாருன்றே தெரியாம இருந்திருக்கும், ஒரே நாள்ல ஓவர் நைட்ல அவர் பாப்புலராக இருப்பார். இப்படி எதுவுமே நிரந்தரம் இல்லாத, ஒரு ஸ்டேபிள் இல்லாத ஒரு காலம். ஏன்? இது கியாமத் நெருங்கிய காலம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் நிம்மதியாகவோ சந்தோஷமாகவோ வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய நோக்கமும் ஆசையும். அதனால்தான் அல்லாஹ் ஒரு அமலை, ஒரு செயலை மனிதர்களுக்கு ஒவ்வொரு நாளும் கட்டாயப்படுத்தி, நீ ஒரு நாளைக்கு பல விடுத்தம் இதை நீ செய்துதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு செயலை வைத்திருக்கிறார். அதை ஒரு ஃபர்தாக, கடமையாக வைத்திருக்கிறார். அதை நானும் நீங்களும் இவ்வளவு காலம் கடமைக்காக செய்து வருகிறோம். அதனுடைய யதார்த்தத்தை புரியாமல் அந்த கடமையை செய்வதனால் அதன் மூலமாக அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய பலாபலன்களை அடையாமல் இருக்கிறோம். அதுதான் அஸ்ஸலாஹ், தொழுகை. அல்லாஹ் ஒரு நாளைக்கு 5 நேரம் நீ தொழுகை ஆக வேண்டும் என்று வைத்திருப்பதில் ஒரு உள்ரங்கமான அர்த்தம் இருக்கிறது. மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு தொழுகை மிக பிரதானமான. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால்தான் இஸ்லாத்திலே தொழுகையுடைய இடத்தை சொல்லும் போது ஒரு மனிதனுக்கு தலை எவ்வளவு முக்கியமோ அது போன்று தொழுகை அவனுக்கு முக்கியம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையை நானும் நீங்களும் ஒரு கடமையாக செய்து வருகிறோம். சுபகு தொடக்கம் இஷா வரை இது எனக்கு விதியாக்கப்பட்டது, கடமையாக்கப்பட்டது என்று தொழுது வருகிறோம். இந்த உலகத்திலே அல்லாஹ் கடமையாக்கிய அமல்களாக இருக்கலாம், சுன்னத்தான அமல்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட அமலாக இருந்தாலும் அல்லாஹ் அதுல முதலாவது வச்சிருக்கிற பெனிஃபிட், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பலனை, ஒரு பெனிஃபிட்டை அல்லாஹ் வச்சிருப்பான். எங்களுக்கு இபாதத்துன்ற வார்த்தையை கேட்டோன்னே முதலாவது எங்களோட மைண்டுக்கு போறது அது ஆகிரத்துக்குரிய ஒரு செயல். அதே போல பிசினஸ், வியாபாரம், தொழில், உத்தியோகம் என்று சொல்லும் பொழுது மனது சுருக்க போகும்.
அது ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைக்குரிய ஒரு செயல். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று வாழ்க்கையில் உலகளாவிய ரீதியில் கேவலமான பாவங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த பாவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அது களவு பொருட்டாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், மோசமான ஏனைய எல்லா பாவங்களும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு மிக பிரதானமான காரணமாக உலமாக்கள் எழுதுகிறார்கள், அந்த சமூகத்தில் உண்மையான தொழுகையாளிகள் இல்லா போயிருப்பார்கள். தொழுகையை கடமையாக தொழக்கூடியவர்கள், அல்லாஹ் அவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லும் போது ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான், வயல் என்ற நரகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவங்க தொழுவாங்க ஆனா நேரத்துக்கு தொழ மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், அல்லாஹ் அவர்கள் தொழக்கூடியவர்கள் என்ற வார்த்தையே சொல்லல்ல, அவர்கள் தொழுகையை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது ஹாஃபிது அலஸ் ஸலவாத், தொழுகையை தொழுங்கள் என்று சொல்லலை, தொழுகையை பாதுகாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எல்லாருக்கும் குடும்பங்கள்ல பிரச்சனைகள், வியாபாரத்துல சரியான ஒரு முன்னேற்றம் இல்லை, வீட்டில் என்னுடைய பிள்ளைகள் என்ற பேச்சு சரியாக கேட்கிறாங்க இல்ல, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சுமூகமான சந்தோஷமான வாழ்க்கை இல்லை, ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் பல பிளவுகளும் பிரிவுகளும் பிரச்சனைகளும். இது எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தொழுகையில விட்ட மிஸ்டேக்ஸ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை என்பது வாழ்க்கையில் செய்யக்கூடிய அத்துணை சின்ன சின்ன செயல்களுக்கும் சம்பந்தப்பட்ட ஒன்றுதான் தொழுகை. நீங்க பாதையில போகும்போது எச்சில் துப்புவதாக இருக்கலாம், நீங்க எச்சில் துப்புவதை வைத்து அடையாளம் காணலாம் உங்களோட தொழுகை எப்படி இருக்கிறது. நாங்கெல்லாம் படித்தவர்கள், டீசன்ட், டிசிப்ளின், மாரல், மேனர்ஸ், இது யார்கிட்ட இருக்குமோ அவரை மக்கள் கண்ணியமாக பார்ப்பார்கள். இவர் ஒரு ஒழுக்கம் உள்ளவர், பண்பாடு உள்ளவர், நீதியோடு நடப்பவர், இந்த 4 விடயங்கள் யார்கிட்ட இருக்குமோ அவங்களை கண்ணியமாக பார்ப்பாங்க. எனவே தொழுகை என்பது வாழ்க்கையில் எச்சில் துப்புவது தொடக்கம் ஆட்சி செய்யும் வரையாக இருக்கலாம், அத்துணையுடைய பிரதிபலிப்பையும் தொழுகையில் பார்க்கலாம். ஒரு ஊருடைய ஒத்துமையை பார்க்கறதுக்கு ஒரு அடையாளம். ஒரு ஊருக்கு புதுசாக போறோம், அந்த ஊர் ஒத்துமையாக இருக்குதா இல்லையா என்பதை ஒரே ஒரு செயலில் பார்த்து கொள்ளலாம். அந்த ஊர்ல இமாம் ஜமாத் நடக்கும் போது போயிட்டு பார்க்கணும், மக்கள் சஃப்ல எப்படி இருக்கிறாங்க. எந்த ஊரில் சஃபிலே நேராக நின்று தோளோடு தோள் சேர்ந்து காலோடு கால் சேர்ந்து அழகாக தொழுவார்களோ அந்த ஊரில் பிளவுகள் பிரச்சனைகள் இருக்கா. இது ஒரு ஊரை அடையாளம் காண்பது. ஒரு மனிதனை அடையாளம் காண்பதற்கு தொழுகைதான் மிக ஏற்றமானது. இதா ஸலஹத் அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாஹ். அல்லாஹ் இங்க மட்டும் இல்ல, மௌத்துக்கு பின்னாலேயும் உங்களோட லைஃப ஒரே வார்த்தையில கேட்கறதுக்கு அல்லாஹ் பாவிக்கிற கொஸ்டின் அவங்களோட தொழுகையை பத்தி தான். கியாமத்துல முதலாவது கேள்வி உங்களோட தொழுகையை பத்தி கேட்கப்படும். உங்களோட தொழுகை சீராக இருந்தா அடுத்த விஷயங்கள் அல்லாஹ் மிச்சம் கேப் பண்ணி கொண்டிருக்க மாட்டான். ஏன்? தொழுகை சீரான ஒரு மனிதனின் வாழ்க்கையில் வேற எதுவும் சீர்கெடாது. இப்ப ஒவ்வொருத்தரும் தன்னை உள்ளத்துல கையை வச்சு கேட்டுக்கோங்க, ஏன் மனைவிக்கும் எனக்கும் ஒரு சுமூகமான உறவு இல்லையா? நான் இன்னும் ஒழுங்காக தொழல. ஏன் பிள்ளைகள் என்ன மதிக்கிறாங்க இல்ல, ஏன் பேச்ச கேட்கிறாங்க இல்லையா? நான் இன்னும் முறையாக தொழல. ஏன் வியாபாரத்துல நான் எவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி என் பிசினஸ் நான் ப்ரொமோட் பண்ணினாலும் எனக்கு இன்னும் சரியான ஒரு ஸ்டேபிளுக்கு வரலையா? என்னோட தொழுகையில் இன்னும் சீராக இல்லை. இன்னைக்கு நிறைய
பஜார்கள்ல, கடைகள்ல, வீடுகள்ல ஹஸ்ரத் மார கொண்டு வந்து பக்ரா ஓதக்கூடிய பழக்கம் நிறைந்து போயிருக்கு. நல்ல ஒரு விடயம், ஷைத்தானை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் கவலைக்குரிய செய்தி என்னவென்றால், எந்த கடையில் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த முதலாளி சுபகு தொழுது இருக்க மாட்டார். எந்த கடையில பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த கடையில வேலை செய்யக்கூடிய அந்த வாலிபர், அந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளி, அவர் தொழுகையாளியாக இல்லை. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும், உங்களோட தொழிலின் லாபத்தை தீர்மானிக்கும், குடும்பத்தின் சந்தோஷத்தை தீர்மானிக்கும். ஹாஃபிது அலஸ் ஸலவாத், தொழுகையை தொழுங்கள் அல்ல, தொழுகையை பாதுகாருங்கள். ரிஸ்குக்கு மிக பிரதானம். நாங்க எல்லாரும் வெள்ளையில இருந்து இரவு வரைக்கும், இரவு முழுவதும் டேபிள் போட்டு உட்கார்ந்து யோசிக்கிறது, எப்படி நான் முன்னேறலாம், எதுல ஃபைனான்சியலி நான் எப்படி ஸ்டேபிள் ஆகலாம். ரிஸ்க், இதுதான் எல்லாருடைய யோசனையும். அது யாராக இருக்கலாம், ஒரு ஆலிமாக இருக்கலாம், ஒரு பாமர மனிதராக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம். அவர் தகுதிக்கேற்ப யோசிப்பது, நான் எப்படி செட்டில் ஆகுவது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாஹ் வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுக். அல்லாஹ் சொல்றான், நபியை பார்த்து இந்த உம்மத்துக்கு உபதேசமாக சொல்றான், வஅ்முர் அஹ்லக், உங்களோட மனைவி பிள்ளைகளுக்கு நபியே நீங்க ஏவுங்கள், கட்டளை போடுங்க, பிஸ்ஸலாஹ் வஸ்தபிர் அலைஹா, தொழுகையை நிலைநாட்டி அதுல பொறுமையாக இருக்க சொல். அல்லாஹ் வஸ்தபிர் அலைஹா, பொறுமையாக இருங்கள் என்று நாடியது அந்த தொழுகையை நேரத்துக்கு தொழுவதைத்தான். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், நீங்க அப்படி சரியாக தொழுதால் லா நஸ்அலுக ரிஸ்கா, நாங்க உங்களுக்கு நீங்க ரிஸ்க தேடி மிச்சம் அலையோட உங்களை விட மாட்டோம். நஹ்னு நர்ஸுக், நீங்க நினையாத புறத்தால் உங்களோட ரிஸ்க காலடியில கொண்டு வந்து செய்யும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரத்துக்கு தொழுவது என்பது வாழ்க்கையில் பெரும் சந்தோஷத்தை கொண்டு வந்து தரும். இதுக்கு எக்ஸாம்பிளா எங்களோட பிராக்டிக்கலா ஒரு சில விஷயத்த சொல்றேன். எங்களை எல்லாருக்கும் வாழ்க்கையில டிப்ரெஷன், டென்ஷன், இது ரெண்டும் அடிக்கடி வரக்கூடிய ஒன்று. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல் இன்சான ஹுலிக ஹலூஆ, மனிதனை நான் எப்படி படைச்சிருக்கிறேன்டா, அவன் ஒரு அவசரக்காரன். நலவு நடந்தாலும் கெடுதி நடந்தாலும் சும்மா தடமாறுவான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, அவனுக்கு ஒரு கெடுதி நடந்து விட்டால் அவன் அதை ஒத்துக்கொள்ள மாட்டான். இது அதால நடந்துச்சு, இது இப்படி நடந்ததால தான் இது நடந்துச்சு, ஒரு குழம்பிக் கொண்டே இருப்பான். வஇதா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ, ஒரு நலவு நடந்துட்டு, ஒரு பிசினஸ்ல நல்ல ஒரு லெவலுக்கு வந்துட்டாரு, அல்லது ஒரு சாதனையை சாதிச்சுட்டாரு, இப்ப சொல்லுவாரு, இது ஏண்ட டேலண்டால நான் செஞ்சது. இப்படி இவனுக்கு நலவு நடந்தாலும் கெடுதி நடந்தாலும் இவன் ஒரு அவசரக்காரன் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா சொல்லுகிறான், இல்லல் முஸல்லி, தொழுகையாளி ஒரு நாளும் டென்ஷன் ஆக மாட்டாரு, அவசரப்பட மாட்டாரு. அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம், அல்லாஹ் தொடர்ந்து அந்த ஆயத்திலே சொல்லுகிறான், எப்படிப்பட்ட தொழுகையாளி என்றால் அவர் தொழுகையை பாதுகாத்து தொழக்கூடியவர், நேரத்துக்கு தொழக்கூடியவர். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபத்துல்லாவை கட்டிவிட்டு அவர்களுடைய பிள்ளைகளை அங்கே விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்திலே சொன்ன ஒரே விடயம், யா அல்லாஹ் ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. அவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிள்ளைகள், பிள்ளையுடைய பிள்ளைகள் அத்துணை பேரையும் தொழுகையை உண்மையாக தொழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. வரசுகுஹும் மினத் தமராத், முந்தின துஆவிலே சொன்னார்கள், அப்படி தொழுகையாளியாக ஆக்கி அவர்களுக்கு பரக்கத்தாக ரிஸ்கை கொடுப்பாயாக. இதனுடைய விளக்கம் என்னண்டா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விளங்கினாங்க, ஏட பிச்சரத்துக்கு சொத்தை கொடுத்துட்டு போயிட்டா எனக்கு சந்தோஷம் அல்ல, தொழுகையை எந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போவோமோ எங்கட கபரு நிம்மதியாக இருக்கும்,
எனவே ஒரு ஆண் என்ற அடிப்படையில் எனக்கு மிக பிரதானமானது, மிக கடமையானது இந்த துஆவை கேட்பது. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி ரப்பனா வ தகப்பல் துஆ. யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய பிச்சலத்தையும் தொழுகையை பாதுகாக்கும் ஒரு நல்ல குடும்பமாக ஆக்குவாயாக. எப்போது தொழுகையை பாதுகாப்போமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எங்களோட ரிஸ்க வீசி விடாம காலடியில நிம்மதியாக கொண்டு சேர்ப்பான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஹர்ரமுடைய இந்த மாதத்தை, வரக்கூடிய இந்த மாதத்தை பயன்படுத்தி தொழுகையிலே ஒரு உறுதியான முடிவெடுப்போம். இந்த முஹர்ரத்தில் இருந்து இன்ஷா அல்லாஹ் என்ற தொழுகை நேரம் தவறாது. 5 நேர தொழுகையும் நேரம் தவறாது. எப்ப நீங்க நேரத்துக்கு தொழுவீங்களோ அல்லாஹ் உங்களோட தேவைகளை உங்களோட தேவையான நேரத்துல பூர்த்தி செஞ்சு தருவான். எப்ப தொழுகையை நேரம் தவறி தொழுவோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களோட தேவையை பூர்த்தி செஞ்சு தருவான். ஆனா தேவையான நேரத்தில் தரமாட்டான். நீங்க தொழுகையை லேட் ஆக்குறதுனால அல்லாஹ் உங்களுக்கு தர வேண்டியதை கொஞ்சம் லேட் ஆக்கி தருவான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி இந்த தொழுகையை உண்மையாக தொழக்கூடியவர்களாகவும் அந்த தொழுகையின் மூலம் வாக்களிக்கப்பட்ட அந்த அத்துணை நல்ல விடயங்களையும் அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல உண்மையான முஃமின்களாக அல்லாஹ் என்னை உங்களை ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.